படம் வேற லெவலு. நீதிக்கும் அநீதிக்கு தான் ஒரே ஒன்லைன் கதை. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிக்சிங்கா இருக்குது. இப்போ இதே நம்ம ஏகேல படத்துல நம்ம பார்த்ததுல குட் பேட் ஆக்டில் அவர் அதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர் சூர்யா சாருக்கு. வேற லெவலில் வந்திருக்கு படம். எல்லாமே தியேட்டர்ல பாருங்க. என் கருப்புசாமியே நான் பார்த்த மாதிரி இருக்கு. கருப்புசாமியோட கும்புற ஆள் தான் நானும். கருப்புசாமி அப்படியே நம்ம கடவுளை நம்ம ட்ரெடிஷனல் கடவுளை ஞாபகப்படுத்திருக்காங்க. வேற லெவலுக்கு படம். கதையே கடவுளுக்கும் ஹியூமனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒரு மனிதனும் கடவுளும் மோதுறாங்க. நீதியும் அநீதியும். ஒரு அநீதியே நினைச்சிட்டு வாழ்றது தட்டி கேட்கறதுக்கு என் கருப்புசாமியே வர்றதுதான் கதையை. ஆமா, கடவுள் ஒரு கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. வேற லெவலு. நம்ம ட்ரெடிஷனலை ஞாபகப்படுத்திருக்காரு. இது மறக்கவே முடியாது. கருப்புசாமி. ஆர்ஜே பாலாஜி எப்பயும் நம்ம காமெடியா பார்த்திருக்கோம். ஒரு குணச்சத்திரன் இந்த வாட்டி வில்லனா நடிச்சிருக்காரு. வேற லெவலு. சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. செம்ம. சாய் அபிநயக்கர் மியூசிக்ல பின்னி பிச்சு பெடல் எடுத்துறாரு. வேற லெவலுக்கு படம். எல்லாரும் படத்தை பிளாக் பஸ்டர். இது சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த ரோலுக்கு சப்போர்ட்டிங் ரோல ஹீரோயினா சூப்பரா நடிச்சிருக்காங்க. லாக்லாம் எதுவுமே இல்லையா. அழுதுட்டாயா. கடவுளே ஃபுல்லா பார்த்து வேற லெவல். இப்போ நம்ம ஆல்ரெடி பெங்களூர் சம்பந்தப்பட்ட கடவுள் பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ நம்ம ட்ரெடிஷனல் கருப்புசாமி பத்தி தான் பேசுறதா கதையே. அதுதான் கம்பேக்கா. நெக்ஸ்ட் அவர் வேற லெவல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்தாச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர் நல்லா கலக்கிருக்காரு. சூப்பர். வாழ்த்துக்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். அவரு படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாவே. கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்க தெரியல. தியேட்டர்ல போய் பாருங்க. சூப்பரா இருக்கு படம். லவ்லாம் கிடையாது. படம் ஃபுல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் அப்பத்துல சொல்ல தேவையில்ல. அப்பத்துல இருந்து அவர் அப்படிதானே. ஃபுல்லா நேச்சுரல் ஆக்டிங் தானே. சம படம். சீரியஸ்லி நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா சூர்யா வேற லெவல். கிளைமேக்ஸ்ல நீங்க உட்காந்த இடத்துல சீட்ல உட்காந்து பார்க்கணும். அவ்வளவு நல்லா இருக்கும். வில்லனா சூப்பரா நடிச்சிருக்காரு. 2 பேர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அவர் தெரிக்க விட்டுருக்காரு. பக்காவா இருக்கு. கண்டிப்பா பக்கா கம்பேக். ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே வர்த்தா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிவோஷனல் கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு சூப்பரா புதுசாவே இருந்தது. சூர்யா சார் இந்த லெவல்ல பார்க்க கொஞ்சம் புதுசா இருந்தது. படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கருப்புசாமியே பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை ஸ்டோரி கொண்டு போனது சூப்பரா இருந்தது. மோஸ்டா ஸ்டோரி கொண்டு போன லெவல் நல்லா இருந்தது. அது எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி பொதுவா கொண்டு போயிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ரெண்டு ஆஃப்மே சூப்பரா இருந்துச்சு. 2 ஆஃப்மே ஃபர்ஸ்ட் ஆஃப் இது லாஸ்ட் ஆஃப் தான் என்ன ஸ்டோரின்றது மொத்தமா சொல்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. 10க்கு 10 கொடுக்கலாம். தாராளமா 10க்கு 10 கொடுக்கலாம். நேத்து கஷ்டப்பட்டு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப வர்த்தா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான படம் ப்ரோ. 13 வருஷம் கழிச்சு ஒரு ஃபுல்ஃபில்லான படம். ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தரமான படம் கொடுத்துருக்காங்க. அது சாய் அபியங்கர் நெருக்கிட்டாரு. உனக்கு ஒரு உமா குச்சுக்கு ஒரு உமா அதான் மாதிரி தான் சாய் அபியங்கருக்கு. அவரும் வராரு உள்ள. படத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இவரும் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. படம் பயங்கரமா இருக்கு. ஒரு தரமான ஃபீஸ் கொடுத்துருக்காரு 13 வருஷம் கழிச்சு. ஆர்ஜே பாலாஜி ஜெயிஸ்டட் அமைச்சு. தேங்க்ஸ் மச். பயங்கரமான படம் ப்ரோ. இப்பதான் மாலையை கழட்ட போறேன். நானே கருப்புக்கு தான் மாலையை போட்டிருந்தேன். இனிமே தான் மாலையை கழட்ட போறோம். நேற்று ஒரு நாள் ரொம்ப சேடா இருந்தோம் எல்லாருமே. பட் இன்னைக்கு படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் ஐயோ எதுவுமே ஸ்பாயில் பண்ணல. அப்படியே போய் பாருங்க. பயங்கரமா இருக்கு. அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் அவர் பயங்கரமா நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஓவரால் படம் வெற்றி. ஆர்ஜே பாலாஜி அழகார அமைச்சு ஜெயிச்சிட அமைச்சு. நான் சூர்யா ஃபேனு. நான் கொஞ்சம் நிறைய தான் கொடுப்பேன். நீங்க காமன் ஆடியன்ஸ்ட கேளுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருப்பாரு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ். படம் வேற லெவல்ல இருந்தது. அதாவது இவ்வளோ வருஷம் 1.5 இயர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இது இவ்வளோ பெரிய அவுட்கம் வரும்னு எதிர்பார்த்ததை விட 2 times 3 times அதிகமா நல்லாவே இருந்தது. அது ஆர்ஜேபி டைரக்ஷன் மூவினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம அண்ணன் சூர்யா நடிக்கும் போது வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. சாயோட மியூசிக் டாப் நாச். இந்த மாதிரி எல்லாம் மியூசிக் பண்ணுவாரா அப்படின்னு வியப்போட இருந்தேன். கருப்புசாமி உள்ள இறங்கின மாதிரி எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 4-5 தடவை பார்த்தாதான் அடங்கும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ்ல வேற லெவலுங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான். எல்லாரும் தியேட்டர்ல விட்னஸ் பண்ணுங்க இந்த மசாலா படத்தை. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் இவ்வளோ பேர் FDFSக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ ஃபேன் கேர்லா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து நல்லா உட்கார்ந்துருந்தது. ஆனால் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தது, நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. லைக் ட்ரெய்லர்லேயே படத்தை காட்டிட்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லை இன்னும் நிறைய இருக்கு படத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். அது கிளைமேக்ஸ்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. எல்லாமே மாசா இருந்ததுங்க. லைக் ஆர்ஜே பாலாஜி சொல்லவே தேவையில்லை, டைரக்ஷனே செமையா இருக்கும். ஆக்டிங்ல வந்து அதுவும் ஆர்ஜே பாலாஜி சூர்யாங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கும் போது ஆப்போசிட் கேரக்டர்ஸ்ல வந்து மஜாவா இருந்துச்சு. ஒரே வார்த்தை, கருப்பை வந்து இறங்கிட்டான் அந்த மாதிரி தான் சொல்றோம். சூப்பரா இருந்துச்சு. நான் மூவி வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு ஃபுல் பேக்கேஜா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். ஒவ்வொரு சீன்லயுமே வந்து கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, ஒரு ரியலா நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு நல்ல கம்பேக் மூவி சூர்யானா அது. அதுதான் செம்மையா இருந்துச்சு. அது ஒரு சீன் லாஸ்டா பண்ணிருக்காரு, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இது வரைக்கும் சூர்யா நான் பார்க்காத ஜான்ல இப்ப பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அவருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் வந்து ஒரு காமெடி மிக்சடாவும் இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது பார்க்க. சூப்பரா இருந்துச்சு. கரெக்டான இடத்த கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக் ஒவ்வொரு சீன் வரப்போ அந்த மியூசிக் வரப்போ செம்மையா இருந்துச்சு. அண்ட் த்ரிஷா மேம் அவங்களுடைய ரோலை நல்லா பெர்ஃபெக்டா நீட்டா பண்ணிருக்காங்க. ஓவராலா சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே பார்க்கலாம். 10 கண்டிப்பா நான் 10 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளவு சூப்பர். நான் விஜய் நான் ஃபேன் தான், பட் வந்து இது செம்மையா இருந்துச்சு. இருந்துச்சு, கண்டிப்பா பார்க்க இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டட் பண்ணாம இடத்துல கொடுத்துருந்தாங்க. அதுவும் செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. எங்கேயுமே ஸ்லோனஸும் கிடையாது. பிஜிஎம் வந்து அவங்க இது வரைக்கும் வெளியே வந்த பிஜிஎம் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் புதுசாக போடுற பிஜிஎம் வந்து நம்ம கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ போக போக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம போனதுனால நல்லா இருந்துச்சு படம். லுக்லாம் நொறுக்கிட்டாரு ப்ரோ. லுக்கு வந்து மாஸ் பண்ணிட்டாரு. அவர் லுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி வில்லன் கேரக்டர் எப்படி பண்ண போறாரு. அவர் வில்லன் சொல்லும்போது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவரும் பின்னிட்டாரு. கிளைமேக்ஸ் தான். அவரு தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னாரு. அந்த அளவுக்கு மாஸ் பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. எது ப்ரோ? த்ரிஷாவும் அவங்களும் நிறைய சீன்ஸ்ல மேக்ஸிமம் அவங்க தான் இருக்காங்க. இது கோர்ட்ல வச்சு நடக்கிற ஃபிலிம்னு சொல்ல முடியாது. ஃபுல்லா காடை வச்சு எடுக்க மாதிரி தான். ஆனா சாமி படமான்னு கேட்டா சாமி படம் கிடையாது. 10க்கு ஒரு 9 கொடுத்துடலாம் ப்ரோ. பிஜிஎம்ஸை தவிர மற்ற இதெல்லாம் ஓகே, மாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் தேட்டரே சாமி ஆடும் ஃபுல்லா. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் லாஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாரும். அதுதான் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. அப்போ 2000ஸ்ல அம்மன் படம் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் அப்படியே ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல எடுத்து ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாமி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருந்துச்சு. சட்டிலா இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு படத்துல பாக்குற தெரியும், நிறைய எலிவேஷன் சீன்ஸ் அவருக்கே இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சாய் மெயினா பயங்கரமா பிஜிஎம் போட்டிருந்தாரு. ரெண்டுமே படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி ஒரு லேக் கூட இருக்காது. படம் ஸ்டார்டிங் டு எண்ட் போறதே தெரியாது. ரொம்ப பெரிய காம்பினேஷன் இல்ல உங்களுக்கு. அதுதான் ஒரு சாமி ஒரு நார்மல் அட்வொகேட். சோ லவ் சீன்ஸ்ல எதுவுமே இல்ல. பட் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல வரும்போது அவங்களுக்கு ஒரு 3-4 சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 out of 10. வெறிதனமா இருந்தது ப்ரோ படம். ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் சூர்யானாவை வந்து பயங்கரமா ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணேன். ரெட்ரோலாம் பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஆனா இது பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். என்னாலேயே முடியல, அவ்வளவு தொண்டையே போயிடுச்சு. அப்படி கத்தி கத்தி சீனுக்கு சீன் எலிவேஷன் வச்சிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் பின்னிட்டாரு. சாயா பியங்கர் மியூசிக்லாம் அந்த கிளைமேக்ஸ் இன்னும் கண்ணிலே நிக்குது. சாமி ஆட்டின மாதிரி இருந்தது. பயங்கரமா இருந்தது ப்ரோ படம். பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அப்படியே லைக் அதான் சொல்றேன்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எலிவேஷன்ல இருந்து ஒரு மாதிரி டிவோஷனலா இருந்தது. கிளைமேக்ஸ் பின்னிட்டாரு. யூஸ்வல் ஆர்ஜே பாலாஜியோட பேரடி ஸ்டோரி டெல்லிங் தான். ஆனா அது செமையா ஒர்க் ஆயிருந்தது. மாஸோட எலிவேஷனோட எல்லாமே ப்ராப்பரா செட் ஆயிருந்தது ப்ரோ. படமே செமையா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தியேட்டரிக்கலா பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அவரு சொன்ன மாதிரி எமோஷனலா டிராவல் ஆகும். 10க்கு 10 கொடுத்துருவேன் ப்ரோ. கண்டிப்பா ஆஸ் அ ஃபேனா
ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி வெளியில வந்த படம் ப்ரோ. தேங்க் ஃபார் ஆர்ஜே பாலாஜி. சூப்பரா இருக்கு. சூர்யா அண்ணனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக். நாங்க ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்தோமோ அதை கரெக்டா கொடுத்திருக்காரு. பார்ட் 2க்கு வெயிட்டிங் ப்ரோ. ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். அது சாயபேங்கர் மியூசிக்கும் சூர்யாவுக்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். எத்தனை வருஷமா மிஸ் ஆன ஒரு விஷயம் இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி வில்லன் நடிச்சு கரெக்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல அவர் பண்ற அந்த காமெடி அந்த வில்லத்தனம் ரெண்டுமே சூப்பரா பிளெண்ட் ஆயிருது. அதுக்கு அவர் தான் கரெக்டான ஆள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடையோட கோர் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கான மாஸ் இருக்கும். ரெண்டுமே சூப்பரா பிளெண்ட் ஆகி சூப்பரான படமா இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான முக்கியமான படம் இது. ஃபேமிலியா பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து லவ் சீன்ஸ் அந்த மாதிரி இல்ல. அது கதைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. பட் கரெக்டா ஆப்டா இருக்கு. அவங்களும் கரெக்டா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். 10க்கு ஒரு சூர்யா ஃபேனா இல்லாம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா கொடுக்கணும்னாலே 8 கொடுக்கலாம். சூர்யா ஃபேனா 10க்கு 10 தான். 100% கம்பேக். வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது. யாரும் வந்து படத்துல வந்து வர சீன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல எடுத்து இந்த மாதிரி ஸ்டோரி போடுறது, இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே நிறைய செலிப்ரேஷன் மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை தயவுசெய்து யாரும் போடாதீங்க. ஆர்ஜே பாலாஜி அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தலைவனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு பயங்கரமா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே எதையுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஒரு நான் வந்து சூர்யா அண்ணாவோட தீவிரமான ஒரு ஃபேனு. எனக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு புல்லரிக்கிற ஒரு மொமெண்ட் தான் எல்லாமே. ஒரு மொமெண்ட்டும் ஒரு செகண்டும் செலிப்ரேட் பண்ணி எங்களால் முடியல. கத்தி அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருந்தாரு அண்ணன். சூர்யா அண்ணா உங்களுக்கு ஒரு நன்றி. இப்படியா ஒரு படம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட்டையை கிளப்பிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து டைரக்ஷனும் பண்ணி உள்ளே நின்று பட்டையை கிளப்பி அந்த ப்ராப்பரான ஒரு வில்லனா வந்து ஒரு நார்மலான இடத்துல இருந்து ஒரு எலிவேஷனாக ஒரு வில்லனா போறதெல்லாம் பயங்கரமா இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி படம் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. படமே ரிலீஸ் ஆகல நேற்று. படத்துக்கு முன்னாடியே வந்து பேட் ரிவ்யூலாம் பண்ணாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு பண்றதுக்குன்னு அந்த கூட்டத்தில் அடிச்சு ஓட விடணும். பேட் ரிவ்யூ கொடுக்குற எல்லாத்தையும் ஓட விடணும். மக்கள் யாராவது வந்து படத்தை பாருங்க. அதான் படம் மியூசிக் தான் சொல்லிட்டு பயங்கரமா போட்டிருக்காரு. என்ஜாய் பண்ணலாம் நீங்க மியூசிக்.